ஜெயந்திபுரம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அது கடலோர பகுதியில் உள்ள ஒரு கிராமமாகும். அங்கே கண்ணப்பன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் ஒரு இளநீர் கடை வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த கடையில, இன்னைக்கு பூஜைக்கு 4 இளநீர் வேணும், எடுத்து வச்சிருங்க. சரி பூசாரி ஐயா. அண்ணா, உங்க அண்ணன் கடலுக்கு மீன் பிடிக்க போனாரே, வந்துட்டாரா? இல்லப்பா, அவர் கடலுக்கு போனாலே 2 வாரத்துக்கு குறைவா வீட்டுக்கு வரமாட்டாரு. சரிங்கண்ணா, எனக்கு ஒரு இளநீர் கொடுங்க. சரி கண்ணப்பா, நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி போயிடாரு. எல்லாரும் சாயந்தரம் கோவிலுக்கு போனாங்க. அங்க சாமிக்கு இளநீர் அபிஷேகம் நடந்தது. பூசாரி இளநீரை எடுத்து சாமி மேல் ஊற்றினார். ஆனால் இளநீரிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட வரவில்லை. இதேபோல் 4 இளநீரையும் ஊற்றி பார்த்தனர். ஆனால் ஒன்றில் கூட நீர் வரவில்லை. இது அனைவரும் ஏதோ ஆபத்து வரப்போகுது என்று நினைத்தார்கள். எல்லோரும் கண்ணப்பன் தான் தவறு செய்துவிட்டான், அதனால் தான் அவன் கொடுத்த இளநீரில் தண்ணீர் வரவில்லை என்று ஒரு புறம் பேசத் தொடங்கினார்கள். கண்ணப்பன் மிகவும் சோகமாக இருந்தான். பூசாரி அருகில் வந்து, கண்ணப்பா, கவலைப்படாத. கடவுள் நமக்கு எதுவோ நடக்க போறத சொல்ல வராரு. இருந்தாலும் எல்லாரும் என்னதான தப்பா பேசுறாங்க. அவ்வளோதான் மனிதர்கள். இதையெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. தெய்வத்தை நம்பு, நல்லதே நடக்கும். இப்படி பூசாரி கண்ணப்பனுக்கு ஆறுதல் சொன்னாரு. இப்படி இங்க நடந்துட்டு இருக்க, லீஸ்கோ கிரகத்தில் இருந்து வந்த பிட்கோ தலைமையிலான அணி தண்ணீர் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் ஜெயந்திபுரத்தில் உள்ள கடலோர பகுதிக்கு சென்றனர். அங்குள்ள நீரை பார்த்ததும் அவர்களுக்கு அதிசயமாக இருந்தது. பிட்கோ சென்று அந்த நீரை குடித்தான். அது மிகவும் உப்பாக இருந்தது. என்ன இது? நீர் மிகவும் மோசமாக இருக்கிறதே, இதை எப்படி நாம குடிக்கிறது? என்ன சொல்ற பிட்கோ? நீர் நல்லாளன்னா எப்படி நாம அங்க கொண்டு போறது? அதுதான் எனக்கும் தெரியல. நம்ம இதை உடனே கிளீட்டன் கிட்ட சொல்லணும். சரி பிட்கோ, நாம உடனே லீஸ்கோக்கு கிளம்பணும். சரி, நாம கிளம்புறதுக்கான வேலையை பாருங்க. பிட்கோவும் மத்தவங்களும் கிளம்ப ஷிப்ப ரெடி பண்ணாங்க. இந்த நேரத்துல அங்க கண்ணப்பனோட அண்ணன் கடல்ல மீன் புடிச்சிட்டு வந்தான். இவங்களோட ஷிப்பையும் இந்த விசித்திர மனிதர்களையும் பார்த்துட்டு ஒரு ஓரமா நின்னுட்டான். இவன் பயந்துட்டான். கொஞ்ச நேரத்துல பிட்கோ ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. உடனே மூர்த்தி வீட்டுக்கு ஓடி போனான். வீட்டுக்கு போய் அவனோட தம்பி கிட்ட, கண்ணப்பா, இன்னைக்கு நான் ஒரு விசித்திரமான ஒன்ன பார்த்தேன். அண்ணா, முதல்ல நீ பதறாம சொல்லு. என்ன பார்த்த? யார பார்த்த? தம்பி, நான் இப்பதான் கடல்ல இருந்து கரைக்கு வந்தேன். படகை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வர வழியில ஒரு பெரிய பறக்கிற ஒரு பெரிய பொருள், அதுக்குள்ள 3 பேர் உட்கார்ந்துட்டு போனாங்க. அவங்கள பார்த்தா மனுஷங்க மாதிரி இல்ல, வேற உலகத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருந்தாங்க. என்ன சொல்ற? இது வெளியே யார்கிட்டையாவது சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஆமா தம்பி, இப்போ நாம என்ன பண்றது? இப்போ நாம எதுவும் சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்களால நம்ம ஊருக்கு எதவாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சரி அண்ணா, நாம நாளைக்கு நம்ம கோயில் பூசாரி கிட்ட சொல்லலாம். அவர் சரியான நேரம் பார்த்து நம்ம ஊர் தலைவர் கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலையில பூசாரி கிட்ட போனாங்க. பூசாரி கிட்ட நடந்தத சொன்னாங்க. என்னப்பா சொல்றீங்க? கண்ணப்பா, எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு. அன்னைக்கு இளநீர்ல தண்ணி வரல, இன்னைக்கு உங்க அண்ணா இப்படி சொல்றான். ஆமா பூசாரி, அதான் நாங்க உங்ககிட்ட சொன்னோம். இத நாங்க வெளியே யார்கிட்டயாவது சொல்லியிருந்தா நம்ப மாட்டாங்க. நீங்க சமயம் வரும்போது ஊர் தலைவர் கிட்ட சொல்லுங்க. சரி கண்ணப்பா, நீங்க தைரியமா போங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான்.